கும்பமேளாவில் பூத்த குறிஞ்சி பூ மோனலிசா. இயற்கை அழகில் மடிந்த நெட்டிசன்கள் கும்பமேளாவில் பாசிமணி விற்று கொண்டிருந்த மோனலிசா என்ற பெண் திடீரென உலகப்புகழ் பெற்றுள்ளார். யார் அவர்? கும்பமேளாவில் பக்தர்கள் மோனலிசாவை பின்தொடர காரணம் என்ன? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் முறை குறிஞ்சி பூ போல் தோன்றிய மோனலிசா என்பவர் இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறார். யார் இந்த மோனலிசா? வாருங்கள் பார்க்கலாம். ராஜஸ்தானை சேர்ந்தவரான மோனலிசா பாசிமணி விற்பதற்காக கும்பமேளாவில் குடும்பத்தினரோடு கடை போட்டுள்ளார். இந்தியர்களுக்கே உரிய நிறத்தில் அழகான புருவங்கள், கலையான புன்னகை முகத்தோடு காட்சியளிக்கும் மோனலிசா அங்கு வருகை தந்தவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இன்றைய உலகில் மேக்கப் போடாத இளம் பெண்களை காண்பது அரிது. இதில் மோனாலிசாவுக்கு விலக்கு அளித்துவிடலாம் என அவரை நேரில் கண்டவர்கள் புகழ்ந்து தள்ளுகின்றனர். மோனலிசாவின் புகைப்படத்திற்கு இணையத்தில் ஆயிரக்கணக்கில் லைக்ஸ் குவிந்தன. மோனலிசாவுக்கு சினிமா வாய்ப்பா? ஒரு சிலர் மோனலிசாவிடம் பாசிமணி வாங்குவதை தவிர்த்து அவருடன் பேசி பழக முயன்றுள்ளனர். தனக்கு வியாபாரம் நடந்தால் போதும் என மோனலிசாவும் பேச்சு கொடுத்துள்ளார். நாளுக்கு நாள் கும்பமேளாவில் மோனலிசா இருக்கும் இடத்தை பலரும் தேடியுள்ளனர். மோனலிசா பிரபலமடைவதை தெரிந்து சில வடநாட்டு ஊடகங்களுக்கும் அவரிடம் பேட்டி எடுத்துள்ளனர். சில நாட்களிலேயே அவரை இன்ஸ்டாவில் பின்தொடரும் நபர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் உயர்ந்துள்ளது. மோனலிசாவை புகைப்படத்தை பதிவிடும் பலரும் பிரபல இயக்குநர்களை டேக் செய்து சினிமாவில் வாய்ப்பு அளிக்கும்படி கோரிக்கையும் விடுக்கின்றனர். இறுதியில் அவருக்கு என்ன ஆனது? அவரை எவ்வாறு தொந்தரவு செய்தனர்? அடுத்த காணொளியில் பார்ப்போம்.